நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா, நான் யார் இறைவா, பதில் சொல்ல மண்ணில் வருவாயா, நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா. தினமும் நள்ளிரவில் அண்டா அண்டாவாக தயாராகும் அசைவ உணவு வகைகள். இரவு முழுவதும் கண் விழித்து தூங்காமல் பணியாற்றும் இளைஞர்கள். அந்த ஆகாயம் போதாத பறவை உண்டு, நதி கண்ணாடி பார்த்து. ரம்ஜான் நோன்பு இருக்கிறவங்களுக்கு இலவசமா சஹர் உணவை இந்த இளைஞர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. நோயாளிகளுக்கும் வயது முதிர்ந்தோருக்கும் அவங்க இருக்கிற இடத்துக்கே போயிட்டு உணவு வழங்கும் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு இப்ப பாராட்டுகள் குவிஞ்சிட்டு இருக்கு. சஹர் உணவு நேரடியாக சென்று இலவசமான முறையில் கொடுத்து வருகின்றோம். இந்த சஹர் உணவு யாருக்கெல்லாம் கொடுத்து வருகிறோம் என்றால், வெளியூரில் தங்கி வேலை பார்த்து வரும் வேலையாட்களுக்கும், மருத்துவமனையில் தங்கியிருக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள், நோயாளியுடன் உடன் இருப்பவர்களுக்கும், அரசு பேருந்துகளில் வரும் பயணிகளுக்கும், ரயில் பயணிகளுக்கும், இரவு நேர பணிபுரியும் காவலர்கள் அனைவருக்கும் நேரடியாக சென்று இலவசமான முறையில் தொடர்ந்து 9வது வருடமாக கொடுத்து வருகின்றோம். ராமநாதபுரம் சின்னக்கடை பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்னு சேர்ந்து கொலைபசி நண்பர்கள் அப்படின்ற பெயர்ல ரம்ஜான் நோன்பு இருக்கிற முதியவர்கள், உணவு சமைக்க வாய்ப்பு இல்லாதவர்கள், மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு வரவங்க, இந்த மாதிரி நிறைய பேருக்கு அதிகாலை 3:30 மணிக்கே போயிட்டு இந்த சஹர் உணவை கொடுக்கறாங்க. டெய்லி 800க்கும் மேற்பட்டவங்களுக்கு இந்த உணவுகளை வழங்கிட்டு இருக்காங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, கறி சோறு, நெய் சோறு, மீன் சாப்பாடு, இந்த மாதிரி பல உணவு வகைகளையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு மூட்டை மூட்டையா அரிசி, 100 கிலோ கறி இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த உணவு சமைக்கப்படுது. இந்த சஹர் உணவுக்கு 30 நாட்களுக்கு பாத்தீங்கன்னா 30 லட்சம் வரைக்கும் பணம் தேவைப்படும் சூழல்ல அந்த பணத்தை நன்கொடையாளர்கள் மனமு வந்து வழங்குவதாகவும், அந்த நன்கொடையாளர்களுடைய பணத்துல தான் இந்த மாதிரி பல பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷத்தோட ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கு இப்போ பாராட்டுகள் குவிஞ்சிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க.